எரேமியா 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்களேன். மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து, நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். ஆமென். பாருங்க, அவர் சொல்றாரு, மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேரினி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். ஆமென். கனி நிறைந்த ஒரு மரத்தை அடியோடு அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அவன் பேரே இனி இந்த பூமியில நினைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி, அவனை தீத்து கட்டிடலாம், அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பிளான் பண்ணி விரோதமா எழும்பும் பொழுது, ஆமென், எரேமியா சொல்லுகிறார், நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். ஆமென். இது தேவனுடைய சுபாவம். ஆமென். தேவ பிள்ளையே, அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில அவர் சொல்றாரு, நான் அமைதியா இருந்தேன். நம்மனால இன்னைக்கு அது முடியறது இல்லை. ஆனா வேதத்தை படிக்க படிக்க அந்த சுபாவங்கள் நமக்குள்ள கிரியை செய்யும், கண்டிப்பா கிரியை செய்யும். ஆமென். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அவமானங்களை சந்தித்திருக்கிறோம். ஆமென். பல விதங்கள் அவமானங்கள், பல கஷ்டங்கள் என் பிள்ளைகளும் சந்தித்திருக்கிறார்கள். ஒருவேளை திருப்பி அந்த காரியங்களை திருப்பி பேசினா, அவங்க பேசுற மாதிரி நம்மளும் பேசினா, அவங்க பேசின மாதிரி நம்மளும், அவங்க நடந்துக்கிட்ட மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டா, காலம் அதை விளங்க பண்ணாமலே போய்விடும். எத்தனை அவமானங்கள் எங்க குடும்பங்கள்ல நாங்க சந்தித்தது உண்டு. ஆமே. ஆனால் ஏசப்பா எங்க கூட இருந்ததுனால சாதுவான ஆட்டுக்குட்டியை போல. ஆமே. இது நீதின்னு தெரியும், நியாயம்னு தெரியும். ஆமே. அவங்க செய்யறது தவறு என்று நன்றாகவே எங்களுக்கு புரியும். ஆனாலும் பாஸ்டரை அடிக்கடி சொல்லுவாங்க, காலங்கள் அதை விளங்க பண்ணும், அது வரைக்கும் அமைதியா இருக்கணும். ஆமே. தேவ பிள்ளையே, சில போராட்டங்கள் வழியா போறீங்களா? அவமானத்தை சந்திக்கிறீங்களா? நிந்தையை சந்திக்கிறீங்களா? உங்க உடன்பிறப்புகளால கஷ்டத்தை சந்திக்கிறீங்களா? வேலை ஸ்தலங்கள்ல போராட்டங்களை சந்திக்கிறீங்களா? உங்க பிசினஸ்ல, உங்க பிசினஸ் பிடிக்காதவங்க சில பேர் எழும்பி உங்களுக்கு விரோதமா கிரியை செய்யறாங்களா? ஒன்ன வெளிப்படுத்துங்க, சாதுவான ஆட்டுக்குட்டியை போல தேவனுடைய ஸ்பாவத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்த இன்னும் கிருபை பெருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது தேவனுடைய ஸ்பாவம். அதைத்தான் இந்த எரேமியா செய்தார். ஆமென். கனியோடு இருக்கிற மரத்தை அடியோடு வெட்ட வேண்டும் என்று சொல்ற மாதிரி அதனுடைய ஆழ அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமென். இவன் கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயங்கள் இத்தோடு ஒளிஞ்சு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜனங்க எழும்பின பொழுது எரேமியா நினைச்சாரு, அவன் எனக்கு விரோதமா எழும்பட்டும், நானோ சாதுவான ஆட்டுக்குட்டியை போல. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், அப்பா எனக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பும் பொழுது, என் வேலையில எழும்பும் போது, என் குடும்பத்துல எழும்பும் பொழுது, என் பிசினஸ்ல எழும்பும் பொழுது நான் சாதுவான ஆட்டுக்குட்டியா இருப்பேன். ஏனென்றால் எனக்குள்ளே கிரைய பத்திரம் என் மண்பாண்டத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அல்ல, அந்த வசனமே நியாயம் தீர்க்கும். நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள் இருக்கிற வார்த்தையே அவர்களை நியாயம் தீர்க்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஒரு விசேஷித்த வல்லமை சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற அந்த கிருபை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். முதல் காரியம், அவர்கள் எல்லாரும் அழிக்க துடித்த போது ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியா இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அப்பாவுடைய வார்த்தை மண்பாண்டத்தில் இருந்ததுனால. ஆமே. தேவ பிள்ளையே, வேத வசனங்கள் எல்லாம் அவ்வளவு ஆழங்க, அவ்வளவு அருமை, இனிமை. ஆமே. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். யார் இந்த ஞானப்பாலை அதிகமா குடிக்கிறீங்களோ நீங்க ரொம்ப அறிவுள்ளவங்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அறிவா இருப்பீங்க. ஆமே. எங்க வீட்டில் இருக்கிற ஓராக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நிறைய வசனங்களை அவன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கா, நிறைய வசனங்கள். ஆமே. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹாஃபேலியில அவ வாங்கின மார்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்க கிட்ட அந்த ஃபைல காமிச்சா. எல்லாம் 100, 95, 97. ஆமே. டீச்சர்னால அதாவது மார்க் போடாம இருக்க முடியாது.
100க்கு மேல கூட போடலாம். அவ்வளவு அந்த எழுத்துக்கள் எல்லாம் நல்ல முத்து முத்தாக. ஆமே. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், சிறு வயதிலேயே அவள் தாய்கிட்ட நிறைய பால் குடிச்சாலோ என்னவோ. ஆமே. ஆனால் தேவன் கொடுத்த ஞான பால் அவளை உயர்த்தி கொண்டே இருக்கிறதை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆகவேதான் சொல்லுகிறேன், எப்படி எரேமியா அந்த பிரச்சனையை ஜெயிச்சாரு. ஆமே. கண்மலையை நொறுக்குற சம்மட்டியாய் அவருடைய வார்த்தை அவருக்குள் இருந்ததினாலே அந்த பிரச்சனையை கடந்துட்டு வர்றாரு.